ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ட்ரெண்டியாக இருக்க ரோஸ் மில்க் பன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் ரோஸ் மில்க் பன் பண்ணுறதுக்கு 2 பன் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற 2 பன், 1/2 லிட்டர் பால், வெண்ணெய் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டுருக்கு. சர்க்கரை, ரோஸ் மில்கோட எசென்ஷியல் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் நான் கண்டென்ட் மில்க்கும் ப்ளஸ் கோவா வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போது வந்து நம்ம பாலை வந்து காய்ச்சிக்கலாம். பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற விடுங்க. மிதமான சூடில் இருக்கட்டும். இப்போ நான் இதுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அவ்வளோ சர்க்கரை வந்து இருக்கும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு ரோஸ் மில்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்னும் தேவையாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் 1/4 லிட்டர் பாலுக்கும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன். இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 ப்ரெட்டு வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம மதியத்தில் நல்லா கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 வந்தையும் கட் பண்ணிட்டு ஒரு சைடில் வந்து நான் கோவா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோவா வந்து வீட்டில் பண்ணது, ஹோம்மேட் கோவா. இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா கோவாவை வந்து நல்லா வந்து எல்லா சைடுக்கும் அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு சைடு வந்து நான் பட்டரை வந்து அப்ளை பண்ணுறேன். பட்டர் வந்து க்ரீமியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் நான் ஒரு சைடில் வந்து ரோஸ் மில்கை வந்து ஒரு கரண்டி வந்து போட்டுக்கிறேன். பன்னை நான் வந்து 4 கட் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி மில்கை வந்து ஆட் பண்ணதுனால ப்ரெட் வந்து சாஃப்ட் ஆகிடும். சீக்கிரமாகவே வந்து கட் பண்ணிவிட்டு 4 கரண்டியோட நான் ரோஸ் மில்கை வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் ஒரு கிளாஸ் அளவு வேணால் ஊற்றிக்கிங்க, கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து சூடான பாலையும் வந்து ஊற்றுவாங்க. நான் வந்து சில்லுனா இருக்கிற பால் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நான் இதுக்கு கண்டென்ட் மில்கை வந்து லேயராக வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் வீட்டில் பண்ணது தான். நீங்கள் வேணால் கடையில் விற்கிற கண்டென்ட் மில்கை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரோஸ் மில்க் பன் வந்து ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மைசூரில் வந்து ஸ்டால் வச்சுருக்காங்க. நான் வீடியோட எண்டில் வந்து அவங்களோட கடை டீட்டெயில் வந்து அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் இப்போ வச்சு மைசூர் வந்தால் விசிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.